வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இங்கிலீஷ் நியூஸ் படிக்கலாங்களா? இன்னைக்கு டுடேஸ் இங்கிலீஷ் நியூஸ். இன்னைக்கு டேட் என்னங்க? மண்டே ஜூலை 6, 2020. 14 பேஜஸ் இருக்கு. பிரைஸ் 250. கோயம்புத்தூர் எடிஷன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கும் போதுங்க ஒவ்வொன்றும் காலமாக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு ஹெட்லைன்ஸோட மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த நியூஸை படிப்பாங்களா? ஸோ பிரசிடென்ட் என்ன சொல்றார்? யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் while addressing an event on 244th Independence Day. அமெரிக்காவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சதுங்க? 1776 கிடைச்சது. நமக்கு 1947 தான் கிடைச்சது. அவங்களுக்கு 1776 கிடைச்சிருச்சு. அதனால 244வது சுதந்திர தினத்தை அவங்க கொண்டாடி இருக்காங்க. அவர் என்ன குற்றம்? சைனா சீக்ரசி, டிசப்ஷன் அண்ட் கவர் அப். சைனாவுடைய அந்த ரகசியம், டிசப்ஷன்னா ஏமாற்று, மற்றும் கவர் அப் அப்படின்னா மூடி மறைத்தல், allowed it to spread all over India and China must be helpful accountable. சைனா இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க வேண்டும். அக்கௌண்டபிள்னா என்னங்க? இதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி யாரு? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அடுத்து US reports less than 50,000 new daily infections for the first time in 4 days, but experts fear the celebrations for the July 4th weekend will fuel a surging outbreak. US ரிப்போர்ட் பண்ணுது less than 50,000 new daily infections. அதாவது டெய்லி 50,000 புதிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி US ரிப்போர்ட் பண்ணுது. அடுத்தது, கோவிட் இஸ் ஃபைண்டிங் a new victims worldwide in restaurants, offices, markets. கோவிட் புதிய விக்டிம்ஸ்னா என்னங்க? பலியாடுகள் அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம். புதிய பலியாடுகளை ஃபைன் பண்ணுது. யார் யார் ரெஸ்டாரண்ட் போறாங்களோ, ஆபீஸ் போறாங்களோ, மார்க்கெட் போறாங்களோ அவங்களுக்கு தொற்றக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Giving rise to clusters of infection that confirm what many experts have been saying, the virus lingers in air indoors. ஸோ வைரஸ் காற்றிலையும் பரவக்கூடியதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து, பாகிஸ்தான் சஃபர்ஸ் அ செட்பேக். பாகிஸ்தானுக்கு ஒரு பின்னடைவு. என்னது? இன் ஃபைட் அகேன்ஸ்ட் COVID-19 as 48 டாக்டர்ஸ் ஒர்க்கிங் இன் டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஃப் பஞ்சாப் ப்ரொவின்ஸ் ரிசைன். ஓகேங்களா? அதாவது 48 மருத்துவர்கள் ரிசைன் பண்றாங்க. பஞ்சாப் மாகாணத்துல, பாகிஸ்தான்லயும் ஒரு பஞ்சாப் மாகாணம் இருக்குதுங்க, அங்க வேலை செய்ய ரிசைன் பண்றாங்க. எதனால? சைட்டிங் a non-provision of safety gear to protect them. நான்-ப்ரொவிஷன், அதாவது சேஃப்டி, அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம இருக்கிறதுனால அவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 5வது நியூஸ் பாருங்க. ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் பேர் என்ன தெரியுங்களா? இவரு தாங்க பிரிட்டிஷ் பிரதமர். ரீசெண்டா COVID-19 பாதிச்சு அவங்க மீண்டு வந்தார் இல்லையா, அவர் தான் அவரு. Around a new international students are not likely to enroll in UK universities in September owing to COVID-19, which could make several universities insolvent. So this says a report calling a government bailout. அதாவது half of the new international, அதாவது அமெரிக்காங்கிற பாரு, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வரக்கூடிய உலகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை பாதியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன் செப்டம்பர் ஓவிங் டு COVID-19 COVID-19 காரணமாக. இப்ப ஓவிங் டூனாலும் என்ன ஒண்ணுதான், பிகாஸ் ஆஃப்னாலும் ஒண்ணுதான். which could make several varsities insolvent. says a report. ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததுங்க, the government hikes funds for upkeep of border roads by 4 times. கவர்மெண்ட் ஹைக்ஸ்னா என்னங்க? உயர்த்தது. ஃபண்ட்ஸ்னா உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? ஸோ நிதியுதவியை உயர்த்தது, நிதி ஒதுக்கீட்டை உயர்த்தது. எதுக்கு? எல்லைப்புற சாலைகளை கட்டமைப்பதில் இந்த கவர்மெண்ட் அதுக்கான நிதி ஒதுக்கீடு 4% 4 முறை உயர்த்தது. இப்போ 4 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா இந்த வருஷம் 16 கோடி ஒதுக்கி இருக்காங்க.
120 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக? மெயின்டெனன்ஸ் ஆஃப் பார்டர் ரோட்ஸ் மேனேஜ் பை BRO, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். இது ஒரு அமைப்பு. அதுக்கு வந்து 120 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 30 கோடி முன்னாடி ஒதுக்குறாங்க, இப்ப 120 கோடி, அதாவது 4 மடங்கு அப்படி சொல்றாங்க. 589 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்கு? அப்ரூவ்டு சாங்ஷன் லிமிட் ஃபார் ஒர்க்ஸ் இன் லடாக்ல என்னெல்லாம் வேலை செய்தோ அதுக்கு வந்து 589 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 1351 கோடி ரூபாய் ரிவைஸ் கேப் ஆஃப் நியூ நேஷனல் ஹைவே ஒர்க் இன் JNK. ஜம்மு காஷ்மீர்ல புதிய தேசிய சாலைகளை மேம்படுத்துறதுல 1351 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சைனா நவ் கிளைம்ஸ் லேண்ட் ஃப்ரம் பூட்டான். அதாவது சைனா வந்து பூட்டான்ல இருக்கக்கூடிய சில எல்லைகள் தன்னுதுன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடுது. கிளைம்னா என்னங்க? உரிமை கொண்டாடுது அப்படின்னு அர்த்தம். கிளைம்னா உரிமை கொண்டாடுறதுன்னு அர்த்தம். அடுத்தது கேசஸ் டவுன் இன் சென்னை, ஸ்பைக் இன் ரெஸ்ட் ஆஃப். இந்த இதான் ரொம்ப பாசிட்டிவான கேஸுங்க. என்ன ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடியது என்னதுங்க? சென்னை கெட்டிங் அவுட் ஆஃப் வைரல் கிரிப். அதாவது வைரஸின் பிடியில் இருந்து, கிரிப்னா என்னங்க? பிடியில் இருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிட்டிவிட்டி ரேட் டவுன் பை 50%. பாசிட்டிவிட்டி 50% குறைஞ்சிருக்குது அப்படி சொல்லி ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் சேஸ் நோ வேக்சின் பிஃபோர் 21 ரீட்ராக்ஸ். அதாவது பிஃபோர் 2021க்கு முன்னாடி எந்த வேக்சினும் இருக்காது, எந்த வேக்சினும் போடப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலீஸ் இஸ் அன் அகாடமிக் ட்ராக்ட் எக்ஸ்பிளைனிங் வேரியஸ் வேக்சின் ஆப்ஷன்ஸ். என்னெல்லாம் வந்து தடுப்பூசிகளை போட முடியுமோ அதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஆனா வந்துட்டு ICMR என்ன சொல்லியிருக்காங்க? 2021 முன்னாடியே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் சீம்ஸ் டு set the record straight when seen in the light of ICMR's clarification that it is not seeking to shortcut circuit due vaccine process but DS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So அதனால என்ன ICMR என்ன சொல்லியிருக்காங்க? It seems to set a record straight when seen a light of ICMR's clarification that it is not seeking a short circuit due. So ஒரு குறுக்கு வழியில நாங்க போக விரும்பல, எதா இருந்தாலும் முறைப்படி போறதா நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லி ICMR சொல்லியிருக்காங்க. So அடுத்து இந்தியா may use trade surplus after 18 years. ட்ரேட் சர்ப்ளஸ்ன்னு நமக்கு இருக்கிறதுக்கு மேல இருக்கிற வர்த்தகம் வந்து பார்க்கலாம் ஆஃப்டர் 18 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருக்கு. அடுத்து போட்டாஸ் வின்ஸ் 2020's ஃபர்ஸ்ட் GP இன் ஆஸ்திரேலியா. ஸோ ஒரு போட்டோ கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு என்னங்க? கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற கூடிய ஒரு கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது ஃபார்முலா 1 அதிவேக கார்களுடைய அந்த ரேஸ்ல இவர் ஜெயிச்சிருக்காரு. பின்லாண்ட்ஸ் வேலட்டரி போட்டாஸ் ட்ரோவ் ஹிஸ் மெர்சிடிஸ் டு விக்டரி இன் த கொரோனா வைரஸ் டிலேட் சீசன் ஓப்பனிங் F1 கிராண்ட் பிரிக்ஸ் இன் ஆஸ்திரேலியா ஆன் சண்டே. ஓகேங்களா? ஸோ இந்த பின்லாண்டை சேர்ந்த வல்லரி போட்டாஸ் அவர் என்ன பண்ணியிருக்காரு? மெர்சிடிஸ் டு விக்டரி, அவர் ஓட்டுனா அந்த மெர்சிடிஸ் காரை வந்து வெற்றிக்கு கொண்டு போக செய்திருக்காரு. F1 கிராண்ட் பிரிக்ஸ், அதாவது F1 ஃபார்முலா 1 அப்படிங்கிற கார்கள் உலகத்திலேயே அதிவேகமான கார்கள் அதுதான். ஃபார்முலா 1 சாம்பியன் லூயிஸ் ஹாமில்டன் ஃபினிஷ்ட் 4th. அந்த ஃபார்முலா 1 சாம்பியன் லூயிஸ் ஹாமில்டன் அவருக்கு 4வது இடம் தான் கிடைச்சது அப்படி சொல்லியிருக்காங்க. So road accidents cost India 7.2% GDP in 7.2% GDP in 2016. WB னா வெஸ்ட் பெங்கால் அர்த்தம். ஸோ என்னதுங்க? அதாவது இந்த சாலை விபத்துகள் வந்துட்டு ஜிடிபி மொத்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ல 7.2% வந்துட்டு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால் சொல்லி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, வெஸ்ட் பெங்கால் இல்லைங்க, வேர்ல்டு பேங்குங்க. சாரி, வெஸ்ட் பெங்கால் கிடையாது, வேர்ல்டு பேங்க், உலக வங்கி சொல்லுது. சாரி, மன்னிக்கணும் நண்பர்களே, உலக வங்கி சொல்லுது.
ஸோ இன்னொரு நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டிலும் கேரளாலையும் என்னதுங்க, மோர் விமன் இன் கேரளா இன் டிஎன் லீவ் அலோன் தென் எனிவேர் இன் இந்தியா. அதாவது தனிமையாக இருக்கக்கூடிய பெண்களின் சதவீதம் இந்தியாவில் கேரளாவும் தமிழ்நாடும் தான் அதிகமாக இருக்குது. மோர் விமன் இன் கேரளா டிஎன் லீவ் அலோன் தேன் எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது இங்க ஒரு கவர் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க பாருங்க. Once bitten, twice shy, firms unlock with fingers crossed அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Automotive units IT cost says inconsistent approach of government towards lockdown must end. இன்கன்சிஸ்டன்ட் அது அவங்க எல்லாம் ஆட்டோமேட்டிக் யூனிட்ஸ் அவங்களே ஐடி, அதாவது ஐடி அவங்கெல்லாம் தகவல் தொழில்நுட்பத்துறையில என்ன சொல்ல, இன்கன்சிஸ்டன்ட் அப்ரோச், ஒரு இன்கன்சிஸ்டண்டா இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், ஒரு நிரந்தரமா இல்லாம வந்துட்டு இன்கன்சிஸ்டண்டா இருக்குது அவங்க இது கவர்மெண்டோட அப்ரோச். லாக்டவுனை பத்தின கவர்மெண்டோட அப்ரோச் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த கவர் ஸ்டோரி, நீங்கள் படிக்கலாம் நண்பர்களே. ஸோ நான் ரொம்ப என்ன ஃபுல் பேப்பரையும் கவர் பண்ணுறோங்கிறதுக்காக வேகமாக போகிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. டோட்டல் லாக்டவுன் கீப்ஸ் சிட்டி ரெசிடென்ட்ஸ் இன்டோர்ஸ். டோட்டல் லாக்டவுன் வந்து என்னதுங்க, சிட்டி ரெசிடென்ட்ஸை உள்ளுக்குள்ளே வச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது இங்க இத பாருங்க, நான் 5வது பேஜ்ல throwing caution to wind, people throwing உக்கடம் பெரியகுளம் tank, throwing caution to wind. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அந்த உக்கடம் பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதாவது வெளியூர்ல நம்ம உக்கடம் பெரிய குளத்துல வந்துட்டு சிறுநீர் கழிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது COVID-19 cases spiked by 1100 in Western TN in 1 week. ஒரு மோசமான நியூஸுங்க. COVID-19 cases spike, அதாவது உயரும். 1100 பேர் பாதிக்கப்படுவாங்க. எது வெஸ்டர்ன் டிஎன், மேற்கு டிஎன், மேற்கு தமிழ்நாடு, அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்கள்ல வந்து இன்னும் 1100 பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லுதுங்க இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்ததுங்க 50 people டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் வைரஸ் அப்படிங்கிற ஒரு சொல்லுது. அப்புறம் பொள்ளாச்சியில் ஒரு நியூஸ் சொல்லுதுவாங்க. பெனிக்ஸ் was soft spoken and gentle, recall his college mates in பொள்ளாச்சி. அல்லாது சாத்தான்குளத்துல அடித்து கொள்ளப்பட்ட பெனிக்ஸ் அவர்கள் ரொம்ப மெதுவா பேசக்கூடிய ஒரு ஜென்டில், ரொம்ப இலகிய மனதோட ரீகால் இஸ் காலேஜ் மேட்ஸ். அவரும் ஒரு காலேஜ் மேட், அவருக்கு சேர்ந்து கூட படிச்சவரு அப்படி அவர் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அவர் வந்து சொல்றாரு. அடுத்து கார்கோ ஷிப் ரெஸ்கியூ 6 ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் ஆஃப் சென்னை கோஸ்ட். கார்கோ ஷிப் வந்து ரெஸ்கியூனா காப்பாற்றுகிறது. அந்த கார்கோ ஷிப்னா என்ன, கார்கோன்னு தெரியும் இல்லைங்களா, அதாவது பொருளை சரக்கு எடுத்துட்டு போறக்கூடிய அந்த கப்பல் வந்துட்டு 6 ஸ்ரீலங்கன் மீனவர்களை காப்பாத்துது. சென்னை கோஸ்ட்ல இருக்கக்கூடிய 6 ஸ்ரீலங்கன் மீனவர்களை காப்பாத்துது அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ எஜுகேஷன் டைம்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, நீங்க கண்டிப்பா படிக்க வேண்டியது. இது ஒரு சப்ளிமெண்டரி ஆர்டர் இங்க கொடுத்துருக்காங்க. கெட் அன்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே, இந்த மாணவர்களே இது படிங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து இங்க ஒரு கவர் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க பாருங்க. விர்ச்சுவலி praying on fear of pandemic. virtually praying அதாவது praying on fear of pandemic. praying PRAYING நமக்கு தெரியும், அது கும்புறது அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றது. இந்த பிரேயிங்னா இது வேணா, பிரேனா இறையாக்குதல், பிரேனா இறைன்னு அர்த்தம். அதாவது விர்ச்சுவலினா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. So, phishing attacks through apps. The apps claiming to give information on COVID-19 are keeping users on tenterhooks.
ஸோ விர்ச்சுவலி ப்ரேயிங் இந்த மாதிரியான ஆப்ஸ் வந்து நம்மளை இரையாக்குது அப்படி சொல்றாங்க. இந்த ப்ரேயிங் ஆன் ஃபியர் ஆஃப் பேண்டமிக், இந்த பேண்டமிக் இந்த தொற்று பத்தின ஒரு பயத்தை விதைக்கிற மூலமா இவைகள்லாம் நமக்கு ப்ரேயிங் இரையாக்குது, அதாவது நம்மளை பயமுறுத்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க. படிங்க நண்பர்களே, நல்லா இருக்கும். அடுத்து சூஸ் யுவர் சிஎம் ஹேர் அண்ட் நவ். உன்னுடைய சீஃப் மினிஸ்டரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. யார்? அருண்ராம்ங்கிறவர் கட்டுரை எழுதியிருக்காரு. அடுத்தது டால்மன்ஸ் டிஸ்கவர்ட் இன் ஃபாரஸ்ட் நியர் பழனி. டால்மன்ஸ், ஸோ பழனியில் இருக்கக்கூடிய மலைகளில் டால்மன்ஸ் அப்படிங்கிற ஒரு அரிய வகை பாறைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. Dolmens were found by archaeologist V. Narayanamurthy and Professor K. Ashokan and former Pollachi MP Raja Ravikumar near Palani recently. பழனியில் இருக்கக்கூடிய ரொம்ப அரிய வகை இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்து 277 people with COVID-19 yet to be traced in Chennai. 277 பேர் வந்து people with COVID-19 yet to be traced in Chennai. 277 பேரை இன்னும் வந்துட்டு yet to be tracedsனா என்ன அர்த்தம்? அவங்கள ட்ரேஸ் பண்ணப்பட வேண்டி இருக்கிறது. இன்னும் ட்ரேஸ் பண்ணல, அவங்க ட்ரேஸ் பண்ணணும். அவங்க எங்க போனாங்க, எது பண்ணாங்க ஒன்னும் தெரியல அப்படிங்கிறாங்க. ஹாக்ஸ் பாம் கால் அட் ஆக்டர் விஜய் ஹோம். ஓகே, ஹாக்ஸ் பாம், அதாவது நடிகர் விஜயினுடைய வீட்டில் ஒரு ஹாக்ஸ் பாம். அந்த ஹாக்ஸ்னா என்னங்க? ஒரு புரளி, அதாவது ஒரு புரளி அப்படின்னு ரோமிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் ஹாக்ஸுங்கிறது. அதாவது உன்னோட வீட்டில் விஜய் அவர்களுடைய வீட்டில் பாம்பு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு யாரோ புரளியோட ஒரு கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து மேன் சரண்டர்ஸ் டு போலீஸ் ஆஃப்டர் கார்மெண்ட் ஒர்க்கர் கமிட் சூசைட். ஒரு முக்கியம், ஒரு ரொம்ப பாவமான ஒரு செய்தி. மேன் வந்து ஒரு மனுஷன் வந்து போலீஸை சரண்டர் ஆயிடுறாங்க ஆஃப்டர் கார்மெண்ட் ஒர்க்கர். கார்மெண்ட் ஒர்க்கர்னா தெரியும் இல்லைங்களா, அதாவது இந்த ஃபவுண்டரிங்கிற இந்த கார்மெண்ட் அப்படின்னா துணி வேலை செய்யறவங்க. ஒருவேளை துணி கடையில வேலை செய்யறாங்களா இருக்கலாம். அந்த துணி கடையில வேலை செய்ய ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க. மேன் வந்து சரண்டர் ஹிம்செல்ஃப், தானா முன் வந்து சரண்டர் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். என்ன நியூஸ் கொடுத்திருக்காங்க? டே ஆஃப்டர் சேயூர் போலீஸ் லான்ச்ட் a hunt for 2 brothers for allegedly abetting suicide of a woman named K. Sasigala. ஒரு பெண் வந்து சசிகலாங்க இது வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த மென் சரண்டர்ட் பிஃபோர் த போலீஸ் ஆன் சண்டே as speculations surrounded the death of Sasigala and hashtag justice for Sasigala began trending in Twitter. ட்விட்டர்ல வந்துட்டு ஜஸ்டிஸ், அதாவது சசிகலாவுக்கு நீதி வழங்குங்கிறது ட்விட்டர் ஆயிட்டு இருக்கு, அதாவது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சசிகலா ஆஃப் village in Kanjipuram was found hanging at her home. Cheyyur police and her body to a government hospital Maduranthagam for autopsy. Autopsyனா தெரியும் இல்லைங்களா, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பேர் தான் autopsy. Investigation revealed that she was in love with her relative புருஷோத்தமன் அப்படிங்கிற ஒரு புருஷோத்தமங்கிற காதலிச்சிருந்தாங்க for 4 years. On Sunday, Purushothaman surrendered before the police and he is currently being questioned. அவர் இப்பொழுது விசாரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார், being questioned அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடுத்து சாத்தாங்குளம் நியூஸ் பாருங்க. சாத்தாங்குளம் ஃபால் அவுட் காப்ஸ் நாட் டு யூஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் போலீஸ். காப்ஸ்னா உங்களுக்கே தெரியும், போலீஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை வந்து அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்தது நோ போலீஸ் ப்ரிவிலேஜஸ் ஃபார் அரெஸ்டட் போலீஸ்மென் இன் ஜெயில். அதாவது கைது செய்யப்பட்ட போலீஸ்காரங்களுக்கு எந்த விதமான ப்ரிவிலேஜஸும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ப்ரிவிலேஜஸ்னா சிறப்பு சலுகைகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்கள் டைம்ஸ் நேஷன்ல வந்துட்டு இன்டர்நேஷனல் நியூஸ், அதாவது சர்வதேச செய்திகளை பார்க்கலாம். China reclaims Bhutan land in its bid to put pressure on India.
சைனா வந்து உரிமை கொண்டாடுது பூட்டானுடைய லேண்ட். அந்த பக்கத்திலே படிச்சோம் இல்லைங்களா, அதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு வேற இது கொடுக்கல. இங்க நேபாள் பிஎம்ஸ் ஃபேட் டு பி டிசைடட் டுடே. ஃபேட்னா என்னங்க, அவர் தலையெழுத்து தலைவிதி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நேபாள் பிரதமருடைய தலைவிதி இன்று டு பி டிசைடட் தீர்மானிக்கப்பட இருக்கிறது. எப்பொழுது? இன்னைக்கு. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். எல்ஜேபின்னா உங்களுக்கே தெரியும், லோக் ஜனதா சக்தி பார்ட்டி. எல்ஜேபி டு டிரைவ் ஹார்ட் பார்கெயின் ஃபார் பீகார் போல்ஸ். பீகார் போல்ஸுக்கு வந்துட்டு எல்ஜேபி சே நோ டு நிதிஷா சிஎம். அவங்க எல்ஜேபி என்ன சொல்லியிருக்காங்க, நிதிஷ் வந்து சிஎம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு பிஜேபிக்கு அங்க பிரச்சனையா தான் இருக்க போகுது. அடுத்தது, கைனே வெஸ்ட் டிக்ளேர்ஸ் லேட் ரன் ஃபார் யுஎஸ் பிரசிடென்சி. கன்யா வெஸ்ட்ங்கிறவங்க டிக்ளேர்ஸ் லேட் ரன். அதாவது கன்யா வெஸ்ட்ங்கிறவங்க அமெரிக்க தேர்தல போட்டி போடுறதுக்கு அவங்க வந்து லேட்டா வந்து அவங்க வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 13 UK வார்சிட்டிஸ் could go burst if desist stay away. அதாவது 13 இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இந்த வருகை இல்லாதனால திவாலாகக்கூடிய இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம எடிட்டோரியல் பேஜ். இதுதாங்க எடிட்டோரியல் பேஜ். இதுல அறிவுஜீவிகள் நிறைய அறிவுஜீவிகள் இது எழுதுவாங்க, கட்டுரைகள் எழுதுவாங்க. இங்க ஒருத்தர் எழுதியிருக்காரு பாருங்க, அவர் பேர் அஸ்வின் சங்கால்னு ஒரு பேர். அவர் என்ன எழுதியிருக்காரு, ப்ராப்ளம் ஆஃப் டிஸ்டோரி அப்படின்னு சொல்லி இது எழுதியிருக்காங்க. எதை பத்தி? ஹிஸ்டரி ஆஃப் டிஸ்டார்டட் by every group. History is distorted அப்படின்னு திரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு இதுலயும் வந்து வரலாறு திரிக்கப்பட்டிருக்கு. Seeing that right is tougher than toppling statues. Seeing that the right is tougher than toppling statues. டாப்லிங் என்ன, கவுக்கிறது. ஸ்டாச்சுஸ்னா என்ன, சிலைகளை கவுக்கிறது. Seeing that right is tougher than toppling. அதாவது சரிங்கிறது அந்த சிலைகளை கவுக்கிறத விட டஃப், கடினமானது. சிலைகளை வந்துட்டு ஈஸியா கவுத்தரலாம், சிலைகளை துன்பப்படுத்திக்கலாம். ஆனா சரி, உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான் இல்லைங்களா? வரலாற்றோட உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த சிலையும் போய் அடிச்சு இது பண்ணிடலாம். சோ கோபத்தால் அது ரொம்ப ஈஸி அப்படி சொல்லிருக்காங்க. TN is a police state. Politicians depend on police for their dirty work and allow them a long rope. அப்படி தமிழ்நாடு போலீஸ் அவலநிலையை பத்தி நம்ம சுரேஷ்ங்கிறவர் பேசியிருக்காரு. சுரேஷ்ங்கிறவர் பேசியிருக்காரு. அவர் யாரு சுரேஷ்? த கஸ்டோடியல் மர்டர் ஆஃப் தமிழ்நாடு P. Jayaraj and J. Benix has triggered public anger. பப்ளிக் ஆங்கர்னா கோபம், பப்ளிக் ஆங்கர்னா பப்ளிக் கோபம். மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட், அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பொருளாதார நியூஸ், டைம்ஸ் பொருளாதார நியூஸ், இதை நான் வந்து படிக்காம அப்படியே விட்டுருவேன். இருந்தாலும் பாருங்க, நிறைய பிஎஸ்சி பங்குச்சந்தை எப்படி போகுது, டாலருடைய விலை என்ன, புதிய கம்பெனிகள் எங்க திறக்கிறாங்க, இதெல்லாம் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்தியா மே சி ட்ரேட் சர்ப்ளஸ் ஆஃப்டர் 18 years. அதான் நம்ம காலையிலேயே ஃபர்ஸ்ட் பேஜ்லயே பார்த்தது. அது ட்ரேட் சர்ப்ளஸா இருக்குது, சர்ப்ளஸ் மிகுதியா இருக்குது. 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியாவில் வர்த்தகம் மிகுதியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ஜெயின்ஸ் பிளான் லோக்கல் ப்ரொடக்ஷன். அதாவது ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் ஜெயின்ஸ் அந்த விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கும் பகாசுர கம்பெனிகள் பிளான் லோக்கல் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்டி சைனா சென்டிமெண்ட், ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சால்காம்ங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, 2500 ஜாபுகள் வேலையை வந்து ஓகே அவங்க வேலை தர ரெடி அப்படிங்கிறாங்க. பட் ரிக்ரூட்மெண்ட் இஸ் ஸ்டக். ஆனா வேலை சேர்க்கறது வந்து ஸ்டக் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து இங்க ஒரு கவர் ஸ்டோரி பாருங்க. இந்த கோயம்புத்தூர் டைம்ஸ்ல, மோஸ்ட்லி கோயம்புத்தூர் டைம்ஸ்ல இந்த படங்களை கிராஸ் பசில்ஸ் இந்த மாதிரி நிறைய காமிப்பாங்க. ஸோ தமன்னா அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பீயிங் ஃபேர் நாட் அ கிரைட்டீரியன் ஃபார் பியூட்டி. அதாவது அவங்க பீயிங் ஃபேர் அதாவது அழகா இருக்கிறது, அந்த பீயிங் ஃபேர் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப வெள்ளை தன்மையோட இருக்கிறது ஃபேர் அப்படிங்க இஸ் நாட் அ கிரைட்டீரியன் ஃபார் பியூட்டி. இந்த பியூட்டிக்கு வந்து அந்த அழகுக்கு வந்து ஒரு ஃபேரா இருக்கிறது ஒரு இது கிடையாது. அப்படி ஃபேரா இருக்கிறனாலையும் அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அனு கீர்த்தி VIS ஃபிலிம் இஸ் அபவுட் அ டேட் அண்ட் டாட்டர். அனு கீர்த்தி அவங்களுடைய படம் வந்துட்டு ஒரு தந்தையும் தன்னுடைய மகளையும் பத்தின ஒரு கதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே தந்தை மகளை பத்தி அபியும் நானும் அதெல்லாம் பார்த்திருக்கோம். There is not any actor who is not been depressed. பியா பாஜ்பாய் அப்படிங்கிற வட இந்திய நடிகை சொல்லியிருக்காங்க. There is not any actor who is not been depressed. ஸோ அது டிப்ரெஸ் ஆன எந்த ஆக்டரையும் நான் பார்த்தது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசி பேஜ் ஸ்போர்ட்ஸ் பேஜ். ரியல் அண்ட் ஸ்டெப் க்ளோசர் அப்படிங்கிறது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பெருசா எதுவுமே இல்லை. இந்த பயன் டூ ட்ரபிள், பயன்கிறது ஒரு ஜெர்மானிய கால்பந்தாட்ட, அவங்க வந்து டூ த டபுள் வின் ஜெர்மன் கப் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் முடியுதுங்க. அப்புறம் போட்டாஸ், அந்த போட்டாஸ்ங்கிறது ஹாமில்டன், அந்த போட்டாஸோட பிக்சர் பார்த்தோம் இல்லைங்களா, அவரு 4ஆவதா முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இது. நண்பர்களே, இது பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.